அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் இன்னும் பிற நடிகர்களினுடைய இல்லங்களில் ரெய்டு நடைபெற்று வந்த நிலையில் ரெய்டிற்கு பிறகு நடிகர் துல்கர் சல்மானின் வீட்டிலிருந்து 2 கார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சென்றிருப்பதாக கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சதாம் இணைகிறார். சதாம், ரெய்டு நடைபெற்ற இடங்களிலெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதா? பிருத்திவிராஜினுடைய இல்லத்திலும் ரெய்டு நடைபெற்றது. அங்கு என்ன நிலை? தற்பொழுது துல்கர் சல்மான் இல்லத்தில் இருந்து அதிகாரிகள் எடுத்து சென்ற அந்த 2 கார்களின் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கூட்டான் வழியாக சொகுசு கார்கள் கடத்தி வரப்பட்டதை தொடர்பாக முன்னணி நடிகர்களான துல்கர் சல்மான் அதே போல பிருத்திவிராஜ் வீட்டிலும் சிங்கப்பூர் அதிகாரிகள் இன்று அதிகாலை முதலே சோதனை நடத்துவர். இதில் துல்கர் சல்மான் வீட்டிலிருந்து 2 சொகுசு கார்கள் தற்போது சிங்கப்பூர் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதே போல அந்த காரினுடைய வாகனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் சிங்கப்பூரில் மின்கூர் என்ற பெயரில் சிங்கத்துறை அதிகாரிகள் இங்கு ஒரு சோதனை நடைபெற்று வருகிறது. கூட்டான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட சொகுசு கார்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த சோதனை நடைபெற்று வந்தது. திருவனந்தபுரம், அதே போல எர்ணாகுளம், கோட்டயம், மலப்புரம், கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் பொறுத்தப்பட்டு 3 நடிகர்கள், அதாவது துல்கர் சல்மான், அதே போல பிருத்திவிராஜ், அதே மற்றொரு நடிகர்கள் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. இதில் 2 முன்னணி நடிகர்களான பிருத்திவிராஜ் மற்றும் நடிகர் மம்மூட்டி மகனான துல்கர் சல்மான் வீடுகளிலும் தற்போது சிங்கப்பூர் அதிகாரிகள் இந்த அதிகாலை முதல் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். தற்போது துல்கர் சல்மான் வீட்டிலிருந்து அந்த 2 சொகுசு கார்கள் தற்போது சிங்கப்பூர் அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய அந்த காரின் ஆவணங்கள் மற்றும் இதர ஆவணங்களையும் போலீசார் தற்போது சிங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கார்களுக்கு வரி செலுத்தாமல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து சிங்கத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அதே போல கேரளாவில் உள்ள பல்வேறு தொழிலதிபர்கள் வீட்டிலும் இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. மேலும் பூட்டான் ராணுவத்தால் கைவிடப்பட்ட வாகனங்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்த ஒரு குழுவினர் 5 முதல் 10 லட்சத்துக்கு இந்த கார்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரி இல்லாமல் கடத்தி வரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்களை விசாரணை நடத்த சிங்கப்பூர் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் சொகுசுகார்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள கார் ஷோரூம்களிலும் சரி தொழிலதிபர்கள் வீடுகளிலும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.